சமூகமா காணிதான் வேண்டும். அந்த காணியை பெறுவதற்குள்ள வழிமுறை என்ன? மிக சுருக்கமாக சொல்கிறேன். இன்னைக்கும் நான் எழுதின கட்டுரை வந்திருக்கிறது. எங்களுக்கு உங்கள் மண்ணிலிருந்து வந்த பேராசிரியர் சந்திரசேகரன் இலங்கை இந்தியர் வரலாறு என்கிற புத்தகத்தை 1989ஆம் ஆண்டு எழுதி தந்துட்டு போயிருக்கிறார். போய் வாசிங்க, நான் சொல்லல. அவர் 1946ஆம் ஆண்டு இலங்கை இனத்துவ அடிப்படையில் எப்படி பெருந்தோட்ட பொருளாதாரத்தில் பங்கு வைத்தார்கள் என சொல்லுகிறார். அப்போது மலையக தமிழர்கள் என்று நாங்கள் சொல்லுகிற இந்திய தமிழர்கள் 6 லட்சம் அளவாக பெருந்தோட்டத்தோடு தொடர்பட்டிருந்திருக்கிறார்கள். சிங்கள மக்கள் என சொல்லக்கூடியவர்கள் 75,000 பெருந்தோட்டத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். மிக சுருக்கமாக அவர் சொல்ற வரலாறு புத்தகத்தில் இருக்கு. நீங்க அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சா போதும், நான் சொல்லல. இது 46ஆம் ஆண்டு. இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு ஆகும்போது என்ன எண்ணிக்கை? பெருந்தோட்டத்தில் 5 லட்சம் சிங்கள மக்கள் சிறுதோட்ட உடைமையாளர்களாக இருக்கிறார்கள். அதே 75,000 தமிழர்கள் இன்னும் கூலியை 1,200 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நீ சொல்லிக்கிற காணியில அக்கறை பிரிச்சு கொடுத்தாங்க. யாரும் நாளைக்கு சுந்தரேசன் பேசும்போது சொல்லு, நீ தான் பேசும்போது சொல்லு. நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான், நான் அங்க பார்த்துக்கிட்டு தான் எல்லாம் கவனமா இருக்கு. நீங்க பேசும்போது சொல்லு என்ன நடந்திருக்கிறது. நம்மை மலையை சுற்றி கூலிகளாக இந்த மலை உச்சியில் வைத்துவிட்டு மலைக்கு கீழே செல்ல 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 அந்த பெருந்தோட்டங்கள் சிறுதோட்டங்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுத்தாய் முடிஞ்சிச்சு. 46இல் நாமல் 5 லட்சம் தொழிலாளர்கள், 2026இல் அவர்கள் 5 லட்சம் சிறுதோட்ட உடைமையாளர்கள். அன்று அவர்கள் 75,000 தொழிலாளர்கள், இன்று அவர்கள் 5 லட்சம் சிறுதோட்ட உடைமையாளர்கள். நாம இன்னைக்கு 75,000 தொழிலாளர்கள். இதுதான் இந்த நாட்டில் நடக்குது. இது அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம், அவர் ஜனாதிபதி இவர் ஜனாதிபதி என்பதல்ல பேச்சு. எனவே இந்த காணி உரிமை வென்றாகணும். முதலாவது கூலி சமூக அடையாளம் மாறணும். இரண்டாவது காணி உரிமை வென்றாகணும். அதில் நாங்கள் சிறுதோட்ட உடைமையாகணும். என்ன நடக்கும்? சிறுதோட்ட உடைமையாகும். முதலாவது சிறுதோட்ட உடைமையானால் அந்த காணியை, அதில் எடுக்கிற கொழுந்தை, அதில் வெட்டுகிற ரப்பரை நாங்கள் தீர்மானித்து நாங்கள் தான் விலை வைப்போம். அதற்கு அவர்கள் சொல்லுகிற கூலி அங்க இல்லை. அவர்கள் அப்படிதான் விற்கிறார்கள். கிலோ போனீங்கன்னா கிலோ கொழுந்தை எவ்வளவு விற்கிறாங்க. நாம கிலோ கொழுந்தை எவ்வளவு எடுத்தா நமக்கு பேரம் இருக்கோம். எனவே எங்களுக்கும் கம்பெனிக்கும் விலை பேரம் தான் நடக்குமே ஒழிய கூலி பேரம் நடக்காது. எனவே விலையை பேரம் பேசுகிற ஒரு நிலைக்கு நாங்கள் வரோம். அடுத்தது, நேற்று நீலகாமம் பற்றி யாரும் பேசுகிறோம். அது நீங்களா? நீலகாமம் பற்றி இன்னொரு நண்பர் சொன்னார்.